ஹாய் கைஸ், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு பார்த்தோன்னா போட்டு டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அவரை இன்னுமே பார்த்தோன்னா டிப்ரெஷனில் தள்ள தான் முயற்சி பண்ணுறாங்க. நம்மளுக்கே அந்த லெவல் இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அவரையும் பார்த்தோன்னா அந்த லெவலில் டென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ட்ரிகர் ஆக்கி ஒரு மாதிரி பார்த்தோன்னா டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போனால் அவரை முடக்கிடலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணுறாங்களா, இல்லை அவர் மேலே இந்த குற்றத்தை திணிச்சி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த கரூர் சம்பவம் பார்த்தோம்னா திட்டமிட்ட ஒரு சதியா அப்படின்றது விபத்தா அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தீர்ப்பை இவங்களே எழுதிட்டாங்க. இந்த திமுக நபர்கள் இவங்களே எழுதிட்டாங்க. நீ தான் முதல் குற்றவாளி, நீ தான் பார்த்தோன்னா கொலகார் அப்படின்னு இவங்களே பார்த்தோன்னா நீதிமன்றத்தை எல்லாம் தாண்டி தீர்ப்பு எழுதிட்டாங்க. இவங்க சொல்கிற முதல் முக்கியமான குற்றமே என்ன அப்படின்னா விஜய் லேட்டாக வந்ததுக்கு தான் இவ்வளோ காரணம். அவர் வேணும்னே மக்களோட கூட்டத்தை திரட்டுறதுக்காக லேட்டாக வந்தார். அந்த லேட்டாக வந்ததுனால தான் இவ்வளோ உயிர் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க சொல்கிறாங்க. தளபதி லேட்டாக தான் வந்தார் அப்படின்னா எஸ் லேட்டாக தான் வந்தார், இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் மற்ற இடங்கள்லையும் பார்த்தோன்னா இதே மாதிரி லேட்டாக தான் வந்தார், லேட்டாக தான் பேசினார், லேட்டாக தான் கிளம்பி போனார். அப்போல்லாம் பார்த்தோன்னா எந்த அசம்பாவதும் பெரிய அளவில் நடக்கலை. அதே மாதிரி இதையும் பார்த்தோன்னா அவர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். இங்கே பார்த்தோன்னா எத்தனை உயிர் போகும் அப்படின்றத அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தோன்னா நடந்த விஷயங்களையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒருத்தர் மேலே குற்றம் சொல்ல நம்மளுக்கு தோணலை. இப்போ அரசாங்கத்து மேலே தவறு இருக்கான்னா இருக்குது, காவல்துறை மேலே தவறு இருக்கான்னா இருக்குது, தளபதி மேலேயும் தவறு இருக்கான்னா இருக்குது. எல்லா சைடும் தான் பார்த்தோன்னா ஒரு காரணங்கள் இருக்க தான் செய்யுது. இதுக்கு முழுசாக இவர் ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தளபதி மேலே மட்டுமே சொல்லி நம்ம இங்கேருந்து வெளியே போக வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்கக்கூடியது. இப்போ தளபதி பார்த்தோம்னா அந்த 41 பேரை சாகடிச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியே லேட்டாக வந்த மாதிரி இப்போ தளபதி மேலே பார்த்தோன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இப்போ அதை அவரே நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவர் தான் கொலகார் அப்படின்னு நீ தான் கொலகார அப்படின்றது பார்த்தோன்னா ஓப்பனாக பேசி அந்த வீடியோவில் கூட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார் அப்படின்னா அப்போ நீ தான் பண்ண அப்படின்றத ஒத்துக்கிறல்ல அப்படின்னு அதுக்கும் பார்த்தோன்னா வச்சு செய்வாங்க. அது அவருக்கு தெரியும். மன்னிப்பு கேட்டாலும் பிரச்சனை, கேட்கலனாலும் பிரச்சனை. அந்த வீடியோவே ஃபேக்குன்ட்டாங்க. அது ஒருத்தர் எழுதி கொடுத்ததை பேசுகிறாரு அப்படின்ட்டாங்க. ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோன்னா சில வார்த்தைகளை விட்டுறாமல் ஓரளவுக்கு பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை கிளியராக சொல்லணும் அப்படின்னா அதை எழுதி வச்சு படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ துண்டு சீட்டு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவரில் நம்ம வச்சு செய்ய தான் செய்கிறோம். ஆனால் அவருக்கு அதுதான் வரும், அதனால் அவர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம எந்த இடத்துல அவரை கலாய்க்கிறோம் அப்படின்னா விஜய் அவர்களை பார்த்தோன்னா துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்காரு, அதையும் பாருங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்து வச்சு கலாய்க்கிறோமே தவிர அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லை. ஸோ இது பார்த்தோன்னா அவர் எழுதியே கொடுத்துருந்தாலும் கூட சில வார்த்தைகளை நம்மளும் மீறி ஒன்று ரெண்டு ஏதாவது போயிடக்கூடாது, பிரச்சனை கிரியேட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் எழுதி வச்சு பேசினா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அவருக்கு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவரோட மனசுலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் சில கேள்விகளை கேட்டிருந்தார். அவருக்கு சாதகமான சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை அவர் வச்சுருந்தார். என்ன அப்படின்னா அவர் ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா தளபதியோட ஒரு ஃபோட்டோ இதை பார்த்தோன்னா ஒரு மேகசின் வெளியிட்டிருந்தாங்க. அந்த மேகசினில் தளபதி பார்த்தோன்னா பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரியும் கீழெல்லாம் பொதுமக்கள் பார்த்தோன்னா இறந்து கிடக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன். அந்த ஒரு கார்ட்டூனை பார்த்தோன்னா ஃப்ரேம் பண்ணி ஒரு பத்திரிகையாளர் மீட் பண்ணுறாருல அந்த இடத்துல பார்த்தோன்னா வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு. இது எந்த வகையில் சரியானதாக இருக்கும்? இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? பொதுமக்களுக்கு அமைதிக்கும் பார்த்தோன்னா குந்தகம் விளைவிக்கும் வகையில் யாராவது பார்த்தோன்னா அவதூறு பரப்பினாலோ இல்லை சில விஷயங்களை பண்ணாலோ கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார்ல. அப்போ இதுக்கு பேர் என்ன? இவர் பண்ணியிருக்கிற விஷயத்துக்கு பேர் என்ன? ஸோ இவர் தளபதி ரசிகர்களை இன்னும் பார்த்தோன்னா அவங்க அமைதியாக இருக்கிறவங்கள இன்னும் பார்த்தோன்னா அவங்கள ஏற்றி விடுற மாதிரி இன்னொரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது தளபதி தான் முழுக்க முழுக்க குற்றவாளி அப்படிங்கிறத பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபோட்டோ பார்த்து தெரிஞ்சுங்க இதுக்கு முழு காரணம் தளபதி மட்டும்தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபோட்டோவை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தவறு. இப்போ நம்ம சைடு பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு தான் நீதிமன்றத்துக்கு நம்ம போயிருக்கோம். அதுக்கப்புறமா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம சைடே சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றக்காக நம்ம போயிருக்கும்போது இவர் தான் குற்றவாளி அப்படின்னு திமுக ஓபி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இவங்க செந்தில் பாலாஜி அவர்களே பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ ஒன்றை வச்சு இவர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கணும், இவர் தான் முழு குற்றவாளி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அந்த ஃப்ரேம் மூலமாக நம்மளுக்கு சித்தரிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் தளபதியை அப்படியே குற்றவாளி மாதிரி ஒரு கொலைகாரன் மாதிரி சித்தரிச்சுட்டு தான் இந்த வேலைகளை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு அமைதியை பார்த்தோன்னா குலைக்கிற மாதிரி இல்லையா?
இந்த மாதிரி குந்தகம் விளைவிக்கிற மாதிரியெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையா? ஃபஸ்ட்டு இவர் தான் பார்த்தோன்னா அவதூறு பரப்பி இருக்காரு, அதனால் இவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கைது பண்ணணும் அப்படின்னு இப்போ பொதுமக்கள் பார்த்தோன்னா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறாரு ஸ்டாலின் அவர்கள்? இந்த செந்தில் பாலாஜி எல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா அதை பேசிட்டு மக்கள் பார்வைக்கு விட்டுருங்க. இவர் தான் தப்பு பண்ணார் அப்படின்ற மாதிரி செய்திகள் 1008 விஷயங்களை வரதான் செய்யும். அதனால நம்மளை எடுத்து போட்டுக்கிட்டு பார்த்தோன்னா சில விஷயங்களை பண்ணால் அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? இவங்க அப்படி தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது. சரி, ஓகே, மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். தளபதியும் பேசிட்டு தான் இருக்காரு. இந்த திமுக நபர்கள், திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களை தவிர மற்ற எல்லாருமே தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் சோசியல் மீடியாஸில் பார்க்க முடியுது. சரி, இப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேள்வி அப்படின்னா, இது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு. கட்டுக்கடங்காத கூட்டமெல்லாம் இல்லை, இது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் இந்த அசம்பாவிதங்கள் நடந்துச்சு அப்படின்னு. அதாவது கூட்டத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் அங்கே ஏறுறது, இங்கே ஏறுறது, மரத்தில் ஏறுறது, அதுக்கப்புறமா வந்து கரண்ட் கம்பத்தில் ஏறுறது அப்படின்னு மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, ரைட்டு தான். இப்போ அந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் யார் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ், ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா யூத்து தான். அவங்களால அதனால் ஏற முடியும், ஏறுறாங்க, குதிக்க முடியும், குதிக்கிறாங்க, தளபதி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் பண்ணுறாங்க அப்படின்றது இவங்களே சொல்கிறாங்க. கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்ற இவங்களுக்கே தெரியுது. இதுக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியுது. இவங்களாக அதை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்துக்கு எதுக்கு இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றத நம்மளே கேட்கலாம். இப்போ இவங்களே சொல்கிறாங்க கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்த அவங்க செலெக்ஷன் பண்ணது தப்பு தானே? இது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாங்க அப்படின்னா அந்த தொண்டர்களுக்கு ஓகேப்பா, அவங்க ஒரு 40 வயசு, 50 வயசு, 60 வயசில் வருவாங்க, அவங்க வந்தாங்களா, பார்த்தாங்களா, போனாங்களான்னு இருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு இருக்கிறது இளைஞர்கள். அப்படி இருக்கிறப்ப அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குறுகலான இடத்த இவங்களுக்கு கொடுத்தது பார்த்தோன்னா யார் தப்பு? இந்த இடத்த இதுக்காக இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த இடத்த கொடுக்காம வேறு ஒரு இடத்த பார்த்தோன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காமல. அவங்க 3 இடம் கேட்டாங்க. ஒன்று உழவர் சந்தை, இன்னொன்று பார்த்தோன்னா அந்த ரவுண்டானா, இன்னொன்று வந்து வெளிச்சம் வரும் அப்படின்னு. இந்த 3 இடத்த தான் இவங்க எல்லாருமே சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. காவல்துறையும் கேட்குது. அந்த 2 இடத்துல கொடுக்குறதையும் தாண்டி அது எல்லாத்தையும் இருக்கிற பிரச்சனையை விட இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால் நாங்கள் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துலையும் பிரச்சனை நடந்துருச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 3 இடத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த 3 இடமே ஒத்து வராது, நாங்கள் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி தர்றோம், அந்த இடத்துல போய் பண்ணிக்கங்க அப்படின்னு வெளியில் எங்கேயாவது பார்த்தோன்னா ஒரு ஓப்பன் பிளேஸில் பார்த்தோன்னா எங்கேயாவது கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இவங்களே வந்து இந்த இடம்லாம் செட் ஆகாது அப்படின்னு வேற ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி இதில் நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தேவைக்கு கேட்ட அந்த 2 இடத்துலையும் இது வந்து செட் ஆகாது, அதனால் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுவே பெட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்றாங்க. ஆனால் இதுவுமே தாவேக்காவுக்கு பெட்டராக வராது. அந்த 2 இடங்களை கம்பேர் பண்ணும்போது அது பெட்டரே தவிர இதுவும் பெட்டரான பிளேஸ் இல்லை அப்படின்றது இவங்களுக்கே தெரியுது. அப்படி இருக்கிறப்ப இதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வேறு இடத்துல இவங்களா பார்த்தோன்னா மாற்றி கொடுத்துருக்கணும். ஏன்னா கரூரில் பார்த்தோன்னா எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா அவங்களுக்கு தானே தெரியும், காவல்துறைக்கு தான் தெரியும். ஸோ அவங்களே பார்த்தோன்னா இந்த இடம் செட் ஆகாது அப்படின்னு வேறு இடத்த மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஃபஸ்ட்டு இவ்வளோ கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களே தன்னோட வாயால் சொல்கிறாரு. கரூர் சேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர்களும், அவருக்கும் தெரியாதா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்குறது தப்பு அப்படின்றது இவராது பார்த்தோன்னா சொல்லியிருக்கணுமா இல்லையா? மக்கள் மேலே உண்மையான அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இவங்களே வந்து சொல்லியிருக்கணும்ல, இந்த இடத்த செலக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் போகாது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இது ஒரு கட்டுப்படுத்தாத கூட்டம்ப்பா, கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், இதெல்லாம் இவங்க வந்தால் செட் ஆகாது, வேறு இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவராவது தடுத்து நிறுத்தி பார்த்தோன்னா வேற ஒரு இடத்த பொதுமக்கள் மேலே உண்மையாலுமே அக்கறை இருந்திருந்தால் பார்த்தோன்னா பண்ணியிருக்கணும்ல, அதையே பண்ணல. ஸோ இவங்க இந்த 3 இடத்த கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஓகேன்னு சொல்கிறாங்களே தவிர இதுவும் ஓகே ரகமான பிளேஸ் கிடையாது. அந்த 2 இடத்த கம்பேர் பண்ணும்போது அந்த இடம் ஓகே, ஆனால் இதுவும் பார்த்தோன்னா கம்ஃபர்டபுளாக கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுமே இந்த இடத்த கொடுத்தது தான் பார்த்தோன்னா முதல் தப்பு. அதனால் இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணி கொடுத்தவங்கள நீங்கள் நாங்கள் கேள்வி கேட்குறோம், அதுக்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத அந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறது. கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னா இப்போ ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வர்றாங்க அப்படின்னா அந்த கட்சியை தேர்ந்த தொண்டர்கள் வருவாங்க, ஓகே. ஆனால் விஜய்னு வரும்போது விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, விஜய் அது வரைக்கும் பார்க்காத ரசிகர்கள் கூட வருவாங்க. அஜித் ரசிகராக இருக்கலாம், சூர்யா ரசிகராக இருக்கலாம், இல்லை பொதுமக்களாக இருக்கலாம், எல்லாருமே பார்த்தோன்னா அந்த நடிகனை பார்க்க வருவாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களே கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது, ஒரு நடிகன் பின்னாடி மக்கள் போக தான் செய்வாங்க அப்படின்னு நீங்களே தானே சொல்லிக்கிறீங்க. அந்த நடிகரை பார்க்குறக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே வருவாங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. அப்படிப்பட்ட மக்கள் அங்கே வரும்போது பார்த்தோன்னா அவரை பார்க்குறக்கு இந்த அளவுக்கு கட்டுக்கணக்காத கூட்டம் வரும்போது இந்த இடம் அதுக்கு சரிப்பட்டு வராது, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஓகே, இது விஜய்க்கு செட் ஆகாது இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு தான் நீதிபதியும் கேள்வி கேட்டிருந்தார். அது தாவேக சைடு தான் பற்றி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 10,000 பேர் தான் எப்படி வரும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு. ஆனால் அவர் கேட்ட கேள்வி நியாயமானதா? இந்த இடத்துல பார்த்தோன்னா இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சும் நீங்கள் எதுக்கு அதை கேட்டீங்க, நீங்கள் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றமே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு பதில் இருக்கா? இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. ஆனால் இதுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் இவங்ககிட்ட கிடையாது, சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வி, அங்கே பார்த்தோன்னா தண்ணீரே வழங்கப்படலை, அங்கே வந்த மக்களுக்கு பார்த்தோன்னா தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க
காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு முதற்கொண்டு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிற வீடியோ வந்து சோஷியல் மீடியாஸில் எடுத்து நம்ம பசங்க போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கும். தண்ணீர் விநியோகிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி 27,000 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே குடிக்க முடியுமான்னா அவ்வளோ பேர் அங்கே வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து அவ்வளோ தண்ணீர் பாட்டில் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்குமே கொடுக்க முடியுமா அப்படின்றதும் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான். அதுவும் அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கொடுக்க முடியுமா அப்படின்றதும் ஒரு சந்தேகம் தான். இது பார்த்தோன்னா சிம்பிளாக சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எல்லா கட்சிகளுமே நடக்க தான் செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கொடுத்தாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற வீடியோ சோஷியல் மீடியாஸில் இருக்குது. அதை கூட ஃபேக்குன்ட்டாங்க. இது வந்து வேற ஒரு கூட்டத்தில் எடுத்தது, இந்த கூட்டத்தில் எடுத்தது கிடையாது அப்படின்னு அதுக்கும் பார்த்தோன்னா வேறு மாதிரி பேசி ப்ளேம் பண்ணுறாங்க. என்னதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி, அங்கே தண்ணீர் பாட்டிலெல்லாம் எதுவுமே கிடையாது, செருப்பு கிடந்துச்சு, துண்டு கிடந்துச்சு, அங்கே பாட்டில் எதுவுமே இல்லையா அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்குறாரு. அது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு தளபதி பாட்டு பாடினார்ல, அதனால யாராவது எதிர்கட்சி சேர்ந்தவங்க வந்து பாட்டில் 10 ரூபாய்க்கு விற்றுல அப்படின்னு யாராவது எடுத்துகிட்டு போய் விற்றுட்டாங்களேன்னு அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். நீ அது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம என்னத்தை பதில் சொல்கிறதுன்னு தெரியல சத்தியமாக. இந்த மாதிரி சில கேள்விகளை அவர் அடுக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தோம்னா விஜய் வந்து தாமதமாக வந்தது தான் தப்பு. அப்புறம் வந்து அவர் வந்து இது வரைக்கும் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டார். உள்ளே போனால் தானே மக்கள் வந்து அவரை பார்க்குறக்கு, அவர் பேசுகிற இடத்துக்கு வருவாங்க, இந்த ஒரு பிளான் பண்ணி தான் அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அந்த இடத்த நோக்கி வர்ற வரைக்கும் தளபதி பார்த்தோன்னா வந்து முன்னாடி அந்த சேரில் உட்காந்துட்டு கை கட்டிட்டு வந்துட்டு இருந்தார் முன்னாடி, ஓகே, சீட்டில் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் ஏன் உள்ளே போனார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. ஏன் அவருக்கு இதெல்லாம் வராத? அவர் தண்ணி கொடுக்க போயிருக்கலாம், பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணுறக்காவோட போயிருக்கலாம். இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களா அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் பக்கத்தில் நெருங்கிட்டோம், நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு மனப்பாடம் பண்ணுற கூட போயிருக்கலாம். இந்த மாதிரி அவர் தனிப்பட்ட விஷயங்களுக்காக உள்ளே போயிருக்கலாம். அதுக்கு தான் அந்த கேரம்னு. சரி, நம்ம இன்னைக்கு கூட்டத்தை நெருங்கிட்டோம், நீ போய் மேலே பேசணும்னு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ண போயிருக்கலாம், பாத்ரூம் போயிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம்ல. அவரோட சொந்த விஷயத்துக்கு கூட பார்த்தோன்னா ஏன் போனார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைப்பீங்களா? இடத்த நெருங்கியாச்சு, நம்ம இன்னும் பேச போகிறோம், நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கும் அப்படின்னு தளபதி பாத்ரூம் போயிட்டு வந்துருக்கலாமே, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருக்கலாமே, அதில் என்ன தப்பு? இப்போது அது கூட பார்த்தோன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு இந்த அளவு பேசுகிற நீங்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போதே தளபதி பார்த்தோம்னா நீங்கள் கேரவன் மேலே ஏறி நின்றுக்குங்க, ஃபேன்ஸுக்கு பார்த்தோம்னா கை காட்டி அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி கூட்டம் பின்னாடி வராதிங்க அப்படின்னு மேலேருந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலே பாதி பேர் போயிருப்பாங்க, பாதி பேர் கை காட்டினோடனே கிளம்பி போயிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டிங்க. அதனால் தளபதி அதை விட்டு வெளியும் வரல. உள்ளே உட்காந்துருந்தாலும் பிரச்சனை, வெளியே போனாலும் பிரச்சனை, ரெண்டுமே பார்த்தோன்னா முட்டுக்கட்டை போட்டால் அவர் என்ன தான் பண்ணுவார்? ஒரு தனி மனுஷன், அதுவும் அரசியலுக்கு புதுசு, அவருக்கு இந்த மாதிரியான சில வேலைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்றதும் தெரியாது. எதுவுமே பார்த்தோன்னா ஒரு அனுபவத்து மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் அனுபவத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய கடமை, அதை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இது எதுவுமே அவர் நினச்சி பிளான் பண்ணியோ இல்லை வந்து இப்படியெல்லாம் நடக்கணும்னு வேணும்னே தெரிஞ்சோ இல்லை அவங்களா செட் பண்ணியோ பண்ணது கிடையாது. அவங்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சி இப்போது நம்ம இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. இப்போ கூட அவங்க தளபதி பார்த்தோன்னா என்ன கண்டிஷனில் இருப்பார் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத நடந்துருச்சு, நம்ம இப்படி பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவரே பார்த்தோன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் பயந்துட்டு தான் இருப்பார். அதுதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கே பதட்டம், பயம் தான் வரும். இப்போ சும்மா நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, நம்மளையும் தவறி பார்த்துட்டோம், நம்ம யார் மேலாவது வண்டி விட்டுட்டோம், இல்லை அப்படின்னா மற்றவங்க யாராவது நம்ம மேலே வண்டி விட்டுட்டாலோ நம்மளுக்கே பயம் பதட்ட ஆரம்பிச்சிடும். அது எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கே பயம் பதட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு அசமாவது நடக்கும்போது அது ஃபஸ்ட் டைம் தளபதிக்கு வேறு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி பிளான் ஏதாவது பண்ணி ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தில் உட்காந்து மக்களை ஏமாற்றிட்டு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஏதாவது அவருக்கு இருக்கானா? இல்லை, அவர் புதுசு இப்போ தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு, அவருக்கும் பார்த்தோன்னா பயம் பதட்டம் இருக்க தான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவர் மேலே மட்டுமே பார்த்தோன்னா பழி எதுக்கு போடுறாங்கன்றது தெரியல. இதில் தளபதி தாமதமாக வந்ததும் தவறு தான், அரசாங்கம் இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்ததும் தப்பு தான், பாதுகாப்பு கம்மியாக இருந்ததும் கரெக்டுன்னு மக்களே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திமுக நபர்களும் பார்த்தோன்னா சில பேர் செருப்பை தூக்கி வீசினாங்களே, செருப்பு தூக்கி வீசினதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வீசியிருக்கலாம் அப்படின்னு. இல்லைடா, தெரியாமல் ஒன்று கேட்குறேன். இப்போது அவ்வளோ கூட்டம், இப்போ மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ தளபதி பேசும்போது அவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கீழே குனிய முடியுமா? குனிஞ்சு தன்னோட காலில் இருக்கிற செருப்பை எடுக்க முடியுமா அப்படின்றத கேள்வி. கீழே குனிஞ்சு முன்னதாக பார்த்தோம்னா கூட்டம் கட்டுக்கணங்காமல் இருக்குது, அவனை போட்டு மிதிச்சிடுவாங்க. கீழே குனிஞ்சு செருப்பு எப்படி எடுக்க முடியும்? ஃபஸ்ட் அங்கே பாதி பேருக்கால செருப்பே இருந்திருக்காது, அந்த கூட்டத்தில் பாதி பேருக்கால செருப்பே நிச்சயமாக இருந்திருக்காது. அந்த லெவலில் ஒரு இன்ச்சு கேப் கூட இல்லாத அளவுக்கு இருக்குது. இதில் குமிஞ்சு செருப்பு எடுத்து அவர் மேலே வீசி கவனத்தை ஈர்த்தாங்களாமா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திட்டமிட்டே வேணும்னே பார்த்தோன்னா ஆல்ரெடி கைகளில் கொண்டு வந்திருக்காங்க. தளபதி மேலே இந்த இடத்துல இதை பேசணும், நம்ம வீசணும் அப்படின்றக்காக திட்டமிட்ட மாதிரி கைகளையே வச்சுருந்துருக்காங்க, கைகளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதா உண்மையான ஒரு விஷயம். சரி, அப்படி கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஒரே இடத்துலேருந்துலாம் வந்திருக்கணும். சுற்றி சுற்றி வீசிகிட்டே இருக்காங்க, எந்த சைடும் வீசுகிறாங்க, அந்த சைடும் வீசுகிறாங்க, அந்த சைடு வந்து வந்துகிட்டே இருக்குது.
அப்படி இருக்கிறப்ப இது எப்படி கவனத்தை ஈர்க்கிறது? எனக்கு தெரியல என்னத்தை கவனத்தை ஈர்க்க போகிறாங்க. தளபதி இங்கே பாருங்கள் நாங்கள் கை காட்டுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செருப்பு வீசி நாங்கள் கை காட்டுவாங்களா என்ன கவனத்தை ஈர்க்க போகிறாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜி வைக்கிறாரு. செருப்பு வீசுனது தளபதி மேலே பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசும்போது அப்படின்றது அந்த வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. அதை இவர் பார்த்துருக்காருல்ல எனக்கு தெரியல. சரி, அவரை பற்றி பேசும்போது கூட பேசலைனாலும் பரவாயில்ல. மற்றபடி திமுக பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காருப்பா. திமுக பற்றி பேச ஆரம்பித்தாலே பார்த்தோன்னா வீச ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது வீசலைன்னு அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே. ஆனால் திமுக பற்றி தானே பேசிகிட்டு இருந்தார். திமுக பற்றி பேசினாலே பார்த்தோன்னா திமுக நபர்கள் வீச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தானே இந்த இடத்துல நம்மளுக்கு தோணுது. சரி, இது உண்மை இல்லை அப்படின்னாலும் இது நிரூபிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னா இல்லை. சரி, நம்மக்கிட்ட தான் ஏதாவது ஆதாரம் இருக்குது, இதை தான் பண்ண வர்றாங்க அப்படின்றதும் இல்லை, உண்மைதான். ஆனால் ரெண்டு தரப்பினர் சைடும் பார்த்தோன்னா கருத்துக்கள் வெவ்வேறையாக தான் இருக்குது. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்றது அங்கே வீசினவங்க தான் தெரியும். சத்தியமாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால தான் சிபிஐ நோக்கி பார்த்தோன்னா விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு தாவேக்கா முன் வச்சுட்ருக்கு. நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு. இப்போ நேற்று ஒரு குழுவெல்லாம் வந்தாங்க. அந்த குழுவில் விசாரித்த சில பேர் கூட பார்த்தோன்னா இந்த இடத்த ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு 5000 பேரோ 6000 பேரோ கூடக்கூடிய ஒரு இடம் தான், இதுக்கு எப்படி பார்த்தோன்னா 10,000 பேருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவே பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அவ்வளோ பேர் தான் வர முடியுமா அப்படின்னு. இப்போ அதிமுக பார்த்தோன்னா 15,000 பேரை பர்மிஷன் கேட்டு கூட்டியிருந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே 15,000 பேர் வந்திருக்காங்களா அப்படின்றதே சந்தேகம் தானே. அவர் பார்க்குறக்கே 15,000 பேர் வர்றாங்க அப்படின்னா, ஆளும் கட்சியாக இருந்தவர் இப்போ பார்த்தோன்னா வந்து மறுபடியும் எதிர்கட்சியாக இருக்கார். அவரை பார்க்குறக்கே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா, அதே 15,000 கூட்டம் விஜய்க்கும் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி இவங்க எப்படி அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்றத இங்கே முதல்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவும் கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே வரத்தான் செய்வாங்க. இந்த இடம் தளபதிக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு முடிவை இவங்க முதலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அங்கேயே பார்த்தோம்னா பிரச்சனை ஸ்டாப் ஆகிருக்கும். அதை ஏன் பண்ணல அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்டால், இந்த திமுக நபர்கள் எப்போ பாரு தளபதி தான் குற்றவாளி, தளபதி தான் கொலைகாரன் அப்படின்னு விஷயத்தை பேசுகிறாங்களே தவிர மற்ற எதையும் பேசுறது இல்லை. தளபதி தாமதமாக தான் வந்தார், இல்லைன்னு சொல்லலை. அவர் எவ்வளோ தாமதமாக வந்திருந்தாலும் இல்லை ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலும் இதே மாதிரி தான் கூட்டம் அங்கே இருந்திருக்கும். அந்த லெவலில் கட்டுக்கணங்க அந்த கூட்டம் அப்புறம் இருந்து நின்றுட்டே தான் இருக்குது. இன்னும் வந்திருந்தார் அப்படின்னா அதே கூட்டம் அப்படியே தான் இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த கூட்டம் அப்படியே தான் இருந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நைட்டு கரண்ட் கட் ஆச்சு, அதனால தான் பார்த்தோன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ஒன்று தான் பார்த்தோன்னா மிஸ்டேக்காக இருக்குது. அதுவும் பார்த்தோன்னா நம்ம சைடு மிஸ்டேக் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தளபதி தாமதமாக வந்து உண்மை தான். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, மற்ற இடங்களுக்கு இதே மாதிரி போயிருக்கோ பிரச்சாரம் பண்ணியிருக்கோ எதுவும் நடக்கலை, சரி இங்கேயும் நம்ம அப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கே இப்படி நடக்கும் அப்படின்றது அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது எல்லாத்தையும் தாண்டி காவல்துறையே அவங்க போட்ட ரூல்ஸ் அவங்களே மீறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இந்த நிமிஷத்தில் தளபதி இங்கே வரணும், இந்த நிமிஷத்தில் தளபதி இங்கே பேசணும், இல்லை அப்படின்னா அந்த சுற்றுப்பயணத்தை நிறுத்தக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு அப்படின்னு இவங்க தான் சொல்லியிருந்தாங்கல்ல. அவர் வரக்கு லேட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் நீ வர வேணாம் அங்கேயே நில்லுங்க, ஓவராக க்ரௌடு கூடிருச்சு, இங்கே பாதுகாப்பும் பார்த்தோன்னா பெரிய அளவில் கொடுக்க முடியாது, மக்கள் ரொம்பவே அதிக அளவில் இருக்காங்க, நீங்கள் வந்து எப்போ பேசுறது போகிறது இதோட பிரச்சனையாகும், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நாளைக்கு என்ன வாங்க அப்படின்னு தளபதி அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு இவங்க தானே சொன்னாங்க. அவங்களே ஸ்டாப் பண்ணி நீங்கள் இனிமேல் வராதிங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருந்தால் கூட அந்த தளபதி பார்த்தோன்னா அப்படியே திரும்பி போயிருப்பார், மறுநாள் வச்சுருந்துருக்கலாம். எப்படி பெரம்பலூரில் பார்த்தோன்னா ரொம்ப லேட் ஆனதுனால கிளம்பி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இங்கேயும் பார்த்தோன்னா அது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே அந்தளவுக்கு கூட்டம் வந்துருச்சு அப்படின்றது காவலர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியுதில்ல, அவங்களே சொல்கிறாங்க அவ்வளோ கட்டுக்கணங்காத கூட்டம் அப்படின்னு. போலீஸ் வந்து அங்கே பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் சொல்லவே தேவையில்லை. அதை தளபதியே வந்து பேசினப்பவே சொல்லிட்டாரு. இங்கே போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கா இல்லையா, போலீஸோட கைகள் கட்டப்பட்டிருக்கு போல அப்படின்னு அவரே அப்போவே கேட்டு போயிட்டார் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படின்னா அவருக்கே அங்கே தெரிஞ்சிருக்கு போலீஸ் இல்லை அப்படின்றது. இதோட பெரிய ஆதாரம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, யாரும் சொல்லவும் தேவையில்லை, பொதுமக்களும் முன் வச்சுட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போனது தளபதி தான் சொல்லிட்டு போனார், இங்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ ஆம்புலன்ஸ் சொல்லிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்குது, போலீஸ் தடுக்கவே இல்லையா அப்படின்றது அவரோட கேள்வி. அந்த மாதிரி முன் வச்சுருந்தார். இந்த மாதிரி பல கேள்விகளை பார்த்தோன்னா நம்ம சைடுந்து வச்சுருக்கோம். அந்த சைடுந்து பார்த்தோன்னா இப்போவே தீர்ப்பு எழுதிட்டாங்க தளபதி தான் கொலைகாரன் குற்றவாளி அப்படின்னு. இது பார்த்தோன்னா முழுக்க தளபதிக்கு அந்த ப்ரெஷரை ஏற்றி அவரே பார்த்தோன்னா தன்னை வாயால் சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் வாயாலேயே கேட்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மட்டும் தளபதி கேட்க மாட்டார். கேட்டால் பார்த்தோன்னா அது உண்மையாலுமே இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்றாயிரும். அதனால தான் தளபதி அந்த வீடியோவில் கூட அதை பற்றி பேசலை. மக்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருந்தார். இந்த மாதிரி அவர் மேலே மட்டுமே பார்த்தோன்னா குற்றம் வைக்கிறதும் தவறான ஒரு செயல் தான். இதுவும் ஒரு அவதூறு தான். ஃபஸ்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசுறவங்களை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது. ஸோ இவங்க சைடு ஒரு தரப்பு நியாயம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சைடும் ஒரு தரப்பு நியாயம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ரெண்டையும் பார்த்தோன்னா எடுத்து முன் வச்சு எது சரியானது அப்படின்றத பற்றி தீர்ப்பு வரட்டும்.
இல்லை விசாரிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம யாருன்றதை முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இவர் தான் குற்றவாளி, அவர் தான் குற்றவாளி அப்படின்னு பார்த்தோன்னா பேசிட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல ஆதாரங்கள் முன் வச்சுட்டு தான் இருக்கும். இது உண்மையாக பொய்யான்றது விசாரணை எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்களோட பார்வைக்கு போயிட்டுருக்கு. அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்றதா உண்மை. அவங்க தான் மிக முக்கியமான விட்னஸ். அவங்க முடிவு பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்றதா நம்மளுக்கும் தோணுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், நியூ அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.